விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சந்திராசமம், வேதை இவைகளெல்லாம் நீங்க பெற்று ஒரு ஒளிமயமான நல்ல நாளுக்காக, நல்ல வாரத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை 14/1/2024 முதல் 20/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மிதுனராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே வியாழக்கிழமை வரை சுக்கிர பகவானும், வியாழக்கிழமையிலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சுக்கிர பகவான். 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். 8ஆம் இடத்திலே திங்கட்கிழமை முதல், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே அமர காத்திருக்கின்றார். அது அட்டமஸ்தானத்திலே அமர காத்திருக்கின்றார். அட்டமஸ்தானம் என்பது சிரமங்களை கொடுத்தாலும் அது யோகமான ஒரு நல்ல இடமாக அமையக்கூடிய காரணத்தால் சுப பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்திலே 9ஆம் இடத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், 11ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய குடும்பாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிப்பார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய, அதாவது 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பறையில் வரக்கூடிய திருதியை திதி மாலை 3 மணி வரையும், அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. அடுத்தபடியாக இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3 மணி வரையும், அதன் பிறகு சதய நட்சத்திரமும் வருகிறது. இன்றைய தினம் மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பொறுத்தளவுக்கு போகி பண்டிகை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற விதிப்படி, தமிழருடைய மரபுப்படி தட்சிணாயன காலகட்டங்கள் நிறைவு பெற்று உத்தராயண காலத்தின் துவக்க நாளாக நாளைய தினம் அமைய காத்திருக்கிறது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவுக்கு போகி பண்டிகை. அடுத்து திங்கட்கிழமை 15/1/2024 வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி 10 மணி வரையும், அதன் பிறகு பஞ்சமி திதியும், அதே மாதிரி பகல் 1 மணி வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாய நட்சத்திரமும் வருகிறது. இந்த வாரம், அதாவது இந்த நாள் சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய ஒரு நாளாக அமைய காத்திருக்கிறது. அன்றைய தினம் கரி நாள், தை பொங்கல். அன்று மாலை மகர ஜோதி, ஐயப்பனுடைய ஆலயத்திலே மகர ஜோதி தெரியக்கூடிய நாள், மகர மாதத்தின் துவக்க நாளாக இந்த தினம் வருகிறது. இது ஒரு அற்புதமான துவக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மிதுனராசி அன்பர்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி சஷ்டி திதி, வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 1:30 மணி வரை புரட்டாய நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாய நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு திருவள்ளுவர் தினம், மாட்டுப் பொங்கல் வருகிறது. அடுத்ததாக புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 17/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு சப்தமி திதி, வளர்பறையில் வரக்கூடிய சப்தமி திதி. நட்சத்திரம் பகல் 10 மணி வரை உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வருகிறது. இன்றைய தினம் மரண யோகம், காணும் பொங்கல். இந்த தை மாதம் 1, 2, 3 தேதிகள், அந்த 3 நாட்களும் கரி நாட்கள். அடுத்ததாக வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 18/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது. அன்று அசுபதி நட்சத்திரம், அதாவது காலையில் 8:30 மணிலேருந்து அசுபதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகம், அஷ்டமி திதி. அடுத்ததாக இந்த வாரத்தின் ஒரு இனிய சுபமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமை, அதாவது 19/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு நவமி திதி, நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு தரணி போற்றும் பரணி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய ஒரு சுப நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள், அதாவது 20/1/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு தசமி திதி.
அதே மாதிரி வந்து கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, அமிர்த யோகம் கூடிய ஒரு நல்ல நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும். நண்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல வாரமாகவே காத்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம், அடுத்து ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 3 இடங்களில் பயணிக்கும் பொழுதும் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தன பாக்கிய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம், அதாவது வந்து பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறப்ப இந்த வாரம் நல்லா சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸஸ் அண்டு ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகப்படியான லாபங்களும் யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடிய, விவசாய சார்ந்த பொருட்கள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து குடும்பமான வர வாரத்தின் வந்து 3 நாட்கள் புதன்கிழமை வரை வந்து உங்களுக்கு விடுமுறை காலம் அப்படிங்கிற காரணத்தினால அதன் பின் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு லாபமும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சிறிது சுமையும் கலந்த ஒரு கலப்பு பலன்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக உடல்நிலை, மிதுனராசி அன்பர்களே கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறப்ப ஏதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது கூடுமான வர அந்த டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே போதும். அதேமாதிரி தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல், எனது பண்டிகை காலங்கிறப்ப நிறையா சாப்பிட்ற மாதிரி வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மீடியமாக தவிர்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது எதையுமே லிமிட்டாக செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுபடி உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகும், மனம் சார்ந்த விஷயங்களில் இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவுக்கு வந்து பலன்கள் வந்து ஒரு மதியம் பலன் தான். ஏன்னா விடுமுறை காலகட்டங்கள் அதிகமாக வரனாலும் அதுக்கப்புறம் விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு போகக்கூடிய காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கிடையாது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு மத்தியமான வாரம். பெண்களுக்கு சுபயோகமும் லாபமும் கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஏன்னா கணவன் மனைவி உறவு பலப்படும். கணவன் மனைவி குடும்பம் இவரோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு உறவினர்களால் லாபமும், உறவினருக்காக நீங்கள் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு சுபமான வேலைகளும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா மங்கள வாரங்கள் வந்து கிடைச்சிச்சு இல்லையா, அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அந்த யோக பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழர் திருநாளாக தைப்பொங்கலில் வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. அடுத்து வந்து மாட்டுப்பொங்கலில் வந்து அவருடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மாடு, சுபமான மாடுலையும் அதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப செய்திகளும் சுப மங்களங்களும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.